ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல அதிரடியான விஷயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். நந்தினி இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ரஞ்சித் பண்ண கேவலமான விஷயம் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, அதில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்துக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்குதுங்க. ஏன்னா என்னடா இது, ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படியாச்சும் வந்து தப்பிச்சு வந்துட்டே இருக்கோம், எல்லா தடயங்களையுமே அழிச்சிட்டு வந்துட்டே இருந்தாலும் இந்த ஹேமாவோட விஷயம் முடியவே முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வழியா அந்த ஆல்கஹால் குடிச்சு பிளட் டெஸ்ட்லேருந்து தப்பிச்சிட்டான். அவனை இருக்கிற ஒரே தடயம், அழிக்க முடியாத ஒரு தடயம்னா அந்த ரிங்கு தாங்க. அந்த ரிங்கை எப்படியாச்சும் வந்து எடுத்தே ஆகணும். ரிங்கில் மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா தப்பிக்கவே முடியாது. இந்த வீட்டில் உள்ளவங்க நம்மளை ஊடு கட்டி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால போய் கல்யாணத்துக்கிட்டே டைரெக்டாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி இல்லாத நேரமாக போயிட்டு கல்யாணத்துக்கிட்ட, அண்ணா எங்கன்னு உங்கள் கையில் உள்ள ரிங்கே இல்லாமல் கையே அழகே இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அதுவா தம்பி, அது தங்காச்சி வந்து வாங்கி போட்டுக்குச்சின்னு சொல்லிட்டு கல்யாணம் சொல்லிடுறாங்க. உடனே வந்து இவங்க ரெண்டு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுல, போயிட்டு பேசுகிறாங்க. அம்மா இந்த மாதிரி அந்த தம்பி மோதிரம் எங்கன்னு வந்து கேட்டார் அப்படின்னு சொல்லவும், நந்தினிக்கு ஏற்கனவே வந்து 100% வந்து இவன் தான் ஃப்ராடு வேலை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தது. இதில் 200% நந்தினிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த பொறுக்கி நாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ நந்தினி வந்து தூங்குறாங்க. இந்த ரஞ்சித் வந்து எப்படியாச்சும் வந்து நந்தினி கையில் உள்ளதை கழட்டிடணும். கல்யாணம் கை எப்பவுமே ஜென்ஸோட கை வந்து பெருசாக இருக்கும், அதனால கழட்ட முடியல. ஆனால் நந்தினியோட கையில் வந்து எப்படியுமே இன்னைக்கு நைட்டு கழட்டிடலாம். எப்படியும் சூர்யாவும் நந்தினி தனித்தனியாக தான் தூங்குவாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் ஒன்றா வாழலன்றது எல்லாருக்குமே தெரியுமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் அதை பயன்படுத்திக்கிட்டு நைட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. எல்லாரும் ஆழ்ந்து தூங்கும்போது ரூமுக்குள்ளே வந்ததுமே வந்து நந்தினி கீழே படுத்துட்டு இருக்கா. கை வந்து தெரியுது. கையை போய் இவன் டச் பண்ண உடனே நந்தினி புரண்டு படுக்கிறாங்க. மறுபடியும் டச் பண்ணவும் ஆகா ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு நந்தினி முழிச்சா இந்த ரஞ்சித் உடனே வந்துட்டு ஐயோன்னு கத்துறாங்க. அதுக்குள்ளாண்டு இவன் என்ன பண்ணிடுறான், வாயை வந்து மூடிடுறான். மூடிட்டு நந்தினியை தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். நந்தினி சும்மா உடலையே, எதுக்காகடா என் கையை இப்போ தொட்ட, எதுக்காக என் ரூமுக்கு வந்த, எல்லாரும் எழுப்பவா அப்படின்ற மாதிரி கேட்க, சிஸ்டர் வேணாம் சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர் வேணாம் சிஸ்டர்ன்ற மாதிரி கேஞ்ச. அப்போ சொல்லு எதுக்காக என் கையை இழுத்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லா உண்மையுமே அவன் சொல்லிடுறான். தெரியாமல் நான் வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்டா பொம்பளை பொறுக்கி, நீ தெரியாமல் வந்தியா நாயே, நீ இன்னைக்கு நைட்டு வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சிஸ்டர் பேச்செலாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பின்ன நீ பண்ணுற காரியத்துக்கு பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், வேற எப்படி இருக்கும் நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அவனால் வாயை திறந்து பதிலே பேச முடியல. அந்த அளவுக்கு நம்ம நந்தினி பேசுகிற பேச்சில் அவன் அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு வந்து வளாந்து போய் நிற்கிறான். என்னடா இது இப்படி வந்து இவன் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, மரியாதையாக சொல்கிறேன், நீ தானே வந்து அந்த எடுத்தால அன்னைக்கு பேட்டேஜ் பண்ணால அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சிஸ்டர், என்ன சிஸ்டர் என்ன போய் சந்தேகப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, சி வாய மூடு நாயே, நீ யார் எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியாதனால நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நீங்கள் ஏதோ என்னை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இவனை நான் சரியாக வந்து புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நந்தினி வந்து சொல்கிறாங்க. நீ எவ்வளோ கேவலமான கேடுகட்ட நாய் தெரியுமா, இப்போவே நான் சொல்ல போகிறேன் சூர்யா சார்கிட்ட, உன்னை இப்படியே விட்டு வைக்கிறது ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லவுமே அவனுக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இங்கே பாருங்கள் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னடா பண்ண முடியும் உன்னால் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து நந்தினி சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக வந்து நீ தப்பிச்சிட்ட, இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்கவே முடியாது, உன்னை நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கவுமே, என்னை ஏதாவது பண்ணனா உனக்கு தான் அழிவு, நான் ஒன்றை சும்மாவே விட மாட்டேன், அந்த ஹேமாவை எப்படி கொல்லணும் உன்னையும் அப்படி துடிக்க வச்சு கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நந்தினிக்கு அப்போ தான் புரியுது, அப்போ ஹேமாவை நீ தான் கொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்க,
ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? இன்னுமும் அவனுக்கு தெரியல நான் தான் ஹேமாவை கொன்னேன்னு. ரொம்ப வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹேமாவை கொன்னல, இப்போ நான் அவனை கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க நம்ம நந்தினி. உடனே அவனுக்கு விடு விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, விடுறதா? உன்னையா? இதுக்கு மேலேயா? நடக்காத ஒன்று, உன்னை நான் அழிக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி திட்டவட்டமாக சொல்கிறாங்க. உன்னை அழிச்சு இதுக்கு மேலே இந்த தப்பே நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லவுமே, ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே நம்மளால் தப்பிக்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி நந்தினி யோசிக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கோம், நம்ம இதை எப்படியாச்சும் வந்து சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் சரி பண்ணவே முடியாத இடத்துல இருந்துகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியல. நம்ம நந்தினி சொன்னதை கேட்டு ரொம்பவே வந்து குழப்பத்தோட, இதுக்கு மேலே உன்னை அழிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நீ அழிக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் உன்னை அழிக்க முடியாதுன்னு நினச்சி நீ பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நந்தினி கேட்கவுமே, என்னை யாராலையும் அழிக்கவும் முடியாது, நெருங்கவும் முடியாது, மரியாதையாக இருந்தால் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேச நந்தினிக்கு என்ன பண்ணுறதுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. உன்னை இப்படியே விட்டு வச்சா சரி வராது, உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியல அப்படின்ற மாதிரி நந்தினி வந்து சொல்கிறாங்க. சிஸ்டர் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னை விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு அப்படியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கு. உன்னையா? இதுக்கு மேலேயா? விட்டுறதா? நடக்காத ஒன்று, உன்னை இதுக்கு மேலே நான் விடவும் மாட்டேன், உன்னை என்ன பண்ணி நான் அழிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி இப்படி என் குடும்பத்துக்குள்ளே வந்து இப்படி பண்ணிட்டேடா பாவி, உன்னை நம்பி அவங்க பொண்ணு கொடுக்கணும்னு நினச்சா அவங்க தலையிலே மிளகா சாந்த